நினைச்சியா? இல்ல, என் ராஜகுமார வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னாலதான் என் ராஜா இங்க இருந்து போயிட்டாரு. ராஜு, இனிமே இவளை இப்படி விடக்கூடாது. மீனா, மீனா, மீனா. இப்ப நம்ம என்ன பண்றது சார்? எனக்கு என்னமோ இவளுக்குள்ள ராஜு, புடி புடி அவளை. சாமி பாத்து. நான் என் ராஜா கிட்ட போகணும். தள்ளிப்போ, என்ன தடுக்காதீங்க. நான் என் ராஜா கிட்ட போய் ஆகணும். தள்ளிப்போ, போ அந்த பக்கம். மீனா, போ, போயிடு. தாயே, என்ன சோதனை. நான் போகணும், நான் போகணும், நான் போகணும். மீனாவோட மனசு மொத்தம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. இன்னும் 3 மணி நேரத்துல நம்ம மீனாவும் ஒரு வேம்பயரை மாறிடுவா. அவ மாறாம இருக்கணும்னா அந்த டிராக்குலாவை அடியோட அடிச்சாகணும். டிராக்குலாவை கொண்டுட்டா இவளை காப்பாற்ற முடியுமா டாக்டர்? கண்டிப்பா காப்பாற்ற முடியும் ராஜு. ஆனா அவன் எங்க இருப்பான்? அவன் எங்க தப்பிச்சு போயிருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா டாக்டர்? அது சாமி, ஒன்னு செய்வோம். டிராக்குலாவோட பிரியமான காதலியான இவளை ஹிப்னோடைஸ் பண்ண அவன் போன ரூட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதை வேணா செஞ்சு பார்ப்போம். ராஜு, உன் உயிரை கொடுத்தாவது மீனாவை காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மீனாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு மாமா. நாம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ண துடிக்கிற அந்த டிராக்குலாவை அடியோடு அழிக்கணும். என்னோட மந்திர சக்தியையும் காலங்காலமானா பூஜிக்கிற அன்னையோட தெய்வீக சக்தியையும் உன்கிட்ட கொடுக்கிறேன். இது உனக்கு உறுதுணையா இருக்கும். நான் என் பூஜையை தொடங்க போறேன். வெற்றியோடு வா. Meena, you were sleeping. Go
to sleep, Meena. Go to sleep. மீனா, நீ இப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க. மீனா, இப்போ நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்றேன். கேளுங்க. உன் உயிருக்கு உயிரான அந்த கவுண்ட் டிராக்குலர் இப்போ எங்க இருக்கான்? அந்த இடத்தை உன்னால பார்க்க முடியுதா? Tell me. அவன் இருக்கிற இடம் ஏதோ ரயில் சத்தம் கேக்குது. ரயில் பாலத்துக்கு பக்கத்துல பாலம்? ஒரு ரோடு போயிட்டு இருக்கு. ரோடு போகுதா? அதுலதான் அவர் போயிட்டு இருக்காரு. ராஜு, நான் அங்க போகணும். ஓகே ஓகே, கிட்ட போகணும். நாம அங்கதான் போறோம். கவுண்ட் டிராக்குலா கிட்ட தான் போறோம். ராஜு, வண்டியை ரெடி பண்ணு. அவன் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டேன். சாமி எங்க? அவர் அப்பவே பூஜையில உட்காந்துட்டார். பென்னி, நீங்க சாமியோட இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வரோம். போ. என்ன சீக்கிரம் அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. வண்டி வேகமா விடு ராஜு. ரயில்வே ட்ராக் தாண்டியாச்சு. எங்க இருப்பா அந்த கவுண்ட் டிராக்குலர்? Tell me. புழலேரி பிரிட்ஜ் தாண்டி போயிட்டு இருக்காரு. நல்ல வேகமா போறாரு. என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. நான் அவர் கூட தான் போறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. தடுக்க மாட்டோம். ராஜு, அந்த பாலத்தை தாண்டி வேகமா போ. போ. டாக்டர், ஒருவேளை அவனை கண்டுபிடிக்க முடியலனா? நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். வேம்பயரை மாறிட்டு இருக்க இவளை நம்ம கையாலே கொல்ல வேண்டியதா இருக்கும். இப்போ மணி 3:40. ஏன் கணக்குப்படி 2 மணி நேரத்துக்குள்ள டிராக்குலாவை கொல்லலைன்னா இவ பிளட் மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். என்ன? தாராவை இழந்த மாதிரி மீனாவும் இழக்க வேண்டியதா இருக்கும். 5:30க்கு சூரியன் உதைக்கும். சூரியன் வரத்துக்கு முன்னாடி அவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான். அப்படி இல்லைன்னா சூரிய ஒளி பட்டு அவன் சாம்பல் ஆயிடும். ராஜு, அப்படி இருக்கிறதால அவனை ஒன்று தூங்கவே விட. ராஜு, சீக்கிரம் சொல்லு மீனா. இப்போ உன் ராஜா எங்க போயிட்டு இருக்கான்? நாம அங்க போகணும் இல்லையா? என் ராஜா இப்போ பீச் பக்கத்துல இருக்கிற சவுக்கு தொப்பை தாண்டி போயிட்டு இருக்காரு. துராத்மாக்கள் இருக்கக்கூடிய அமைதியும் அழகும் நிறைஞ்ச ஒரு சிமெண்ட்ரி இருக்கு. அந்த சிமெண்ட்ரியில நாங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். ராஜு, பீச்சு கிட்ட சவுக்கு தொப்பை இருக்குல்ல, அங்க ஒரு கல்லறை இருக்கு தெரியுமா? நீங்க சொல்ற இடம் ஒரு காலத்துல அனாதை பணத்தை அடக்கம் பண்ற சுடுகாடு தானே? இவ அதைத்தான் சொல்ற போல இருக்கு டாக்டர். இருக்கலாம் இருக்கலாம். எங்க போறீங்க? என்னோட மாஸ்டருக்கு சொந்தமான விட கூட்டிட்டு எங்க போறீங்க? இறக்கு விட அவளை. ஓ, the king of darkness. இந்த தேவதையை உங்க இனத்தோட சேர்த்துக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். உங்க அன்பு காதலிய மரணம் இல்லாத அந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி என்னையும் கூட்டிட்டு போங்க மாஸ்டர். அந்த நாளை எதிர்பார்த்து தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் நீங்க? என்னோட மாஸ்டருக்கு வேண்டப்பட்டவன். அவரோட ராஜகுமாரி அவர்கிட்ட அனுப்பி வச்சிடுங்க. ஆனந்த கடல்ல நீராடி சந்தோஷத்திலே குதூகலிக்கட்டும். ஏய் பைத்தியக்காரா, ஒழுங்கா ஓரமா போயிடு. ஓடா, இருட்டை கிழிச்சவன் வரத்தான் போறான். ரத்த புஷ்பம் மாதிரி உண்மையான காதலுக்கு ரத்தத்தோட நிறம் இருக்கு. உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி முட்டாள்களுக்கு அது தெரியாது. நீங்க உன்னோட ராஜகுமாரி இல்ல, ஏஜமானுக்கு சொந்தமானவன். ஏய் ராஜு, இரு இரு. டாக்டர், என்ன? இந்த ஆள் எனக்கு தெரியும். இந்த ஆளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் சாதாரணமானவன் இல்ல. There you